வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். யெஷுவா யெஷுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். யெஷுவா யெஷுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். யெஷுவா யெஷுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். யெஷுவா யெஷுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில்.
பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இதுவரையிலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ருசித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி கூறி அப்படியாக இந்த நாட்களில் உடைய வார்த்தைகளின் மேன்மைக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளின் மேன்மை ஆராதிக்க கொடுத்த பலன், துதிக்க கொடுத்த பலன், நாமத்தை மகிமைப்படுத்த கொடுத்த பலன் வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் எங்களுக்கு தர செபிக்கிறோம். உடைய வார்த்தையின் பலன் எங்களுக்குள்ள ஜீவனும் வல்லமையுமாய் பெருகட்டும். ஆசீர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, க்ளோரி, ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம ஆத்மாவுடைய காரியங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படியாக பிரைஸ் காட். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எனக்காக ஒரு வாசி. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ, இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான், அவனும் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும். இருங்க, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அவன் இருக்கிறான். ஓகே, அதான் அவன் இருக்கிறான். கரெக்ட். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அடுத்த வசனம். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோட சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோட இராது. அது என்னன்னா, இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் இருக்கிறான் அப்படின்னா, அவன் சொல்லும்போது அங்கே ஒரு பர்சன் வருது, ஒரு ஆள் தத்துவம். அப்போ அந்த ஆள் தத்துவம் என்னவாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தா மனது, மைண்ட். அவன் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். அவன் மைண்ட் எப்படியோ, அவன் சிந்தனை எப்படியோ, அவன் எண்ணம் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்படித்தானே அர்த்தம்? அப்படியே அவன் இருக்கிறான். அவன் மனது, அவன் நினைவு, அவன் எண்ணம் அதுக்கேற்றது மாதிரி தான் அவன் இருக்கிறான். அப்படின்னா மனதை இங்கே ஆவியானவர் ஆள் தத்துவத்துக்கு ஒப்பிடுகிறார். த பர்சனாலிட்டி, த பர்சன், நம்முடைய ஸ்வாபம், நேச்சர். ஆமென். அவன் அது என்னவா இருக்கிறது? புசியும் குடியும் பானம் பண்ணு சொன்னாலும் அவனுடைய நினைவு, அவன் இருதயம் உன்னோட இராது. ஆமென். ஏன்னா அது ஒரு மைண்ட் செட். நம்ம கடந்த வாரத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்ட் செட்டை பார்த்தோம். அது என்ன மைண்ட் செட்? ஒரு 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 ஆவிக்குரிய மைண்ட் செட்டை நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஆமென். அபாக்குக் 3:4 கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின, அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. வாசிங்க. அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின, அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. ஆமென். அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. ஆமென். நம்ம அதை குறித்து பார்த்தோம். ஆமென். the rays flashing from his hand. He had rays flashing from his hand. அவைகள் எங்கே நேராக வருகிறத நம்ம பார்த்தோம். ஆமென். நம்ம ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் சங்கீதம் 42:5 பார்த்தோம். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. வெயிட் ஃபார் காட். தேவனை நோக்கி காத்திரு. கடந்த வாரத்தில் பார்த்தோம். என் அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம். ஆமென். நீ தேவனை நோக்கி அட்டென்ஷன் காத்திருக்கும் பொழுது, அந்த அட்டென்ஷனில் நம்ம பார்த்தோம். இந்த அட்டென்ஷனில் நம்ம இருக்கும்போது the face turned to a subject, eyes focused on it. அதை நாம் பார்த்தோம். eyes focused on it. அதான் எபேசியரில் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பிரகாசம் உள்ள மனக்கண்களை கர்த்தர் நமக்கு தருகிற வரையிலும் வெயிட். ஆனால் அது ஆவி அதோடு கூட அந்த 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 தேவ சமூகத்திலிருந்து நமக்கு காரியங்கள் வரும்போது தான், அவைகள் ஆத்துமாவை தாக்கும்போது தான், ஆத்துமாவை அவைகள் டச் பண்ணும்போது தான் அந்த காரியங்கள் நடக்கிறது. ஆனால் ஆத்துமாவிலேயே நடக்கிற சில பேர் இருக்கிறான். அதுதான் நான் சொன்னல அந்த வசனம். ஆமென். சங்கீதம் 123:7 அவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். அது ஆத்துமாவில் உள்ள ஸ்தோத்திரம், மனம். ஆத்மாவில் 4 பகுதி இருக்குது நான் சொன்னேன். அதில் ஒரு பகுதி, முதல் பார்ட் என்ன தெரியுமா? மைண்ட். ஸ்பிரிட்டில் 3 பகுதி இருக்குது நம்ம பார்த்தோம். என்னதெல்லாம்? அண்டர்ஸ்டாண்டிங்,
ஃபெலோஷிப், கான்சியன்ஸ். அண்டர்ஸ்டாண்டிங், ஃபெலோஷிப், கான்சியன்ஸ். இது 3 ஸ்பிரிட்டில் இருக்குது. ஆத்மாவில் 4 பிரிவு இருக்குது, 4 டிவிஷன்ஸ். நம்பர் 1 மைண்ட். ஆமென். யோபு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமா ஜீவனை அரோசிக்கிறது, நான் என் துயரத்திற்கு இடம் கொடுத்து எனக்குள்ளே இடம் கொடுத்து என் மன சஞ்சலத்தினாலே பேசுவேன். மனசஞ்சலத்தினாலே, அதுதான் நமக்கு பார்த்தோம். இந்த இதில் நீதிமொழிகள் 23:7 பார்த்தோம். மனசஞ்சலத்தில் பேசுவேன். அதுக்கு எந்த ஹெல்ப் இருக்காது, தனியாக ஆத்மா மாத்திரம் தனியாக இருக்கும். ஏன்னா அந்த மைண்டு, அந்த மைண்டுங்கிறது தான் ஆத்மாவில் உள்ள அந்த மைண்ட், அது ஆள் தத்துவமாக இருக்குது. அது புலம்பி தீக்கும், என்னென்னமோலாம் பேசும், என்னென்னமோலாம் செய்யும். மீண்டும் படிங்க, யோபு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் ஆத்மா ஜீவனை அரோசிக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு? My soul is weary of my life. weary of my life. பார்த்தீங்களா? weary of my life. ஆமென். ஆத்மாவில் மாத்திரம் நம்ம நடக்கக்கூடாது. நான் என்ன சொன்னேன், ஆவியில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆல்ரெடி டேட் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார், அதில் சந்தேகமே கிடையாது. அதில் பாவம் மேற்கொள்ளாது, அதில் பாவம் வராது, ஆவியில் வராது. எதில் வரும்? ஆத்மா. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆத்மாவில் நம்ம ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டே கொண்டே இருக்கிற ஆத்மாவில் இந்த அது முடியலை. அந்த பூமியில் போராட்டம் இருக்குது, நிறையா இருக்குது. அதான் சொன்னல, என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். நம்ம அதை சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு அதுக்காக நம்ம அதை காத்துக்கொண்டு, எல்லா காவலோடு காத்துக்கொண்டு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாவீது ராஜாவை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது, ஓகே, அடுத்தது நான் சொல்கிறேன். 2வது அறிவு. அறிவு மீன்ஸ் இன்டலெக்ட். நான் அதை சொல்லிட்டு நான் அதுக்குள்ள போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன சொன்னேன்? மைண்ட். இந்த மைண்ட்லேயே நடக்கிறவங்க இருக்காங்க. மனசு போன போக்கிலே அவங்க மைண்ட் என்ன சொல்லுதோ அதுதான், அது ஆள் தத்துவமாக மாறி அதை அப்படியே ஆப்ரேட் பண்ணும். ஒரு இமேஜை உருவாக்கும், எல்லாம் செய்யும். தனக்குன்னு ஒரு இமேஜை, தனக்குன்னு ஒரு இதை, தனக்குன்னு ஒரு மினிஸ்ட்ரியை, தனக்குன்னு ஒரு இதை உருவாக்க முடியும். தனக்குன்னு ஒரு ஃபார்மிங், தனக்குன்னு ஒரு கூட்டம், தனக்குன்னு ஒரு பேர், தனக்குன்னு ஒரு புகழ் உருவாக்க முடியும். அதால் செய்ய முடியும். நீங்கள் உலகத்தில் இது நிறையா பார்க்கலாம். ஓகே, இது சபையில் கூட வந்துடுச்சு, ஸ்பிரிச்சுவலில் கூட இதெல்லாம் வந்துடுச்சு. இன்றைக்கி தனக்குன்னு தன் பேர் விளங்கணும், தன் பேர் பிரஸ்தாவப்படணும், என் பேர் தான் மேலே வரணும். அங்கே நீ நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆவி இருக்குன்னா இருக்காது. ஆவி இருக்காது. ஆவி இல்லாத சரீரம் செத்த சரீரம். சென்டரில் எது மாட்டிக்கிட்டு பாடுபடுது? ஆத்மா. அது ஆள் தத்துவமாக மாறிடுது. ஆள் தத்துவமாக மாறின ஒன்று அதுதான் தன்னை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. ஸ்தோத்திரம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த காரியத்துக்கு. ஆமென். அடுத்ததாக என்ன தெரியுமா? அறிவுக்கு இன்னொரு பதம் இருக்குது, இன்டலெக்ட். இன்டலெக்ட் மீன்ஸ் என்னது? மை ப்ரீச், மை வர்ஷிப், என்னுடைய ஆராதனை, என்னுடைய காரியம். இதெல்லாம் தாவீது வாழ்க்கையில் இருந்தது. தாவீது பாருங்கள், சணல் நூல் தங்கி தரித்து ஏபோ தரித்து ஹை வர்ஷிப் பண்ணுவான். அவனுடைய இளமை நாட்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப, ஆனால் அவனோட முதிர் வயதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் ஆத்துமாவில் நடக்க ஆரம்பிச்சிட்டான். நல்ல ஒரு மெர்ச்சூர்டு மைண்டில் தான் நீங்கள் தாவீதை பார்க்கலாம். இளம் வயதில் பாவத்துக்கு அடிமையான பிறகு கூட சங்கீதம் 51 நீங்கள் பார்த்தீங்கன்னா 51ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை எனக்காக வாசிங்க பார்ப்போம். தேவரீர் உமது ஒருவருக்கே பாவம் செய்து, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் நீர் நியாய தீர்க்கும் போது. அப்படியெல்லாம் இருந்த தாவீது ஆத்மாவுக்கு முதலிடம் கொடுத்தான். ஆத்மாவில் ஃபர்ஸ்ட் பியூரிஃபை ஆனாதான் ஆவியில் நம்ம சரி வர முடியும்னு தெரிஞ்சு வச்சுருந்தான். நல்லா கவனிக்கணும். பாவம் செஞ்ச பிறகு கூட சங்கீத புஸ்தகத்தில் நீங்கள் 3 டிவிஷனாக நம்ம பார்த்தோம், முந்தி பார்த்துருக்குறோம். சாம் 51 அமேன். அதில் 1 to 6 சோல் பியூரிஃபிகேஷன். அதில் ஒன்று தான் நீங்கள் படிச்சிங்க. இப்போ தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கனதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உடைய நீதி விளங்கவும் நீ நியாயம் தீர்க்கும் போது உடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். ஏன்னா நீ ஆத்மாவில் தான் நியாயம் தீர்ப்பீர். ஆமென். உடைய நீதி அங்கே தான் விளங்கும், தெரியும். ஐ நோ. ஆகவே அந்த பரிசுத்தம் விளங்க, அதில் விளங்கணும். அதில் விளங்கினா தான் லாஸ்ட்டில் நான் நிற்க முடியும். பூமியிலே ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கலாம், நான் அப்படியே கடந்து போக முடியாது. அதை நான் உயிர்ப்பிக்க மட்டும் கதறணும், எல்லாம் கேட்கணும். ஆமென்.
ஸோ பாருங்க 6ஆம் வசனத்தில் பாருங்க, இதோ உள்ளத்திலே உண்மையாக இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தினாலே ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீ 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையும் பாருங்க, ஆவி உயிர்ப்பிக்கப்படுறதுக்கு கேட்பான். இந்த ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட சென்டர் அங்கே பாருங்க, நமக்கு ஆவி ஆத்மா சரீரம். அவன் பாவத்தில் விழுந்து போனோன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ எடுத்த உடனே என்ன சுத்திகரிப்புகளை வரான்? ஆத்மா. அதை கொண்டு வந்துடுறான் தேவ சமூகத்தில். ஆமென். ஆத்மாவை என்றைக்குமே தேவ சமூகத்தில் கொண்டு வா. அதில் நடக்காத, அதிலே நீ வாக் பண்ணாத. நோ, அதை முதல்ல கொண்டு வந்து வெல் பியூரிஃபைக்கில் கொண்டு வந்து அதை நல்ல பியூரிஃபை ஆகட்டும். ஆத்மா ஒட்டிக்கிட்டு இருக்கு, மண்ணோடு ஒட்டிருக்கும், நீதியால் உயிர்ப்பியும், வசனத்தினால உயிர்ப்பியும். ஆமென். பல விதத்தில் இதை நீ உயிர்ப்பிக்க கேட்கணும். பல விதத்தில் ஒரு டாட்டால் இருக்கக்கூடாது, ஒரு மண் தூள் இருக்கக்கூடாது, எல்லாத்தை விட்டு போயிடணும். கணவன் வைத்து கர்த்தர் கல்லிலே சொல்லுங்க. ஆமென். லைக் a white paper. அப்பதான் கர்த்தர் அதில் எழுத முடியும். கிறுக்கி 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 வச்சிருக்கிறது, அடிச்சு கிடிச்சு கிடிச்சு வச்சிருக்கிறது, எப்படி எழுதுவார் கர்த்தர்? கர்த்தர் சொல்வார், எல்லாத்தையும் அழி மகனே, ரொம்ப ஹெவி பார்டனில் இருக்கிறா. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் ஆத்மாவில் இருக்கிற பாரம் சமயத்தை சிந்தனையில் வந்துடும். அப்படியே பார்டன், ஒரே குழப்பம். காரணம் என்ன? எழுதி எழுதி அடிச்சு 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 டிக் போட்டு இன்ட்டு போட்டு, இன்னைக்கு இப்படி நடந்தது, இன்னைக்கு இப்படி, சில டைரியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படி போட்டு நீங்களே அதை மீண்டும் படிக்கணும்னு நினச்சானாக்கா தலை சுற்றும் உங்களுக்கு. நமக்கே தலை சுற்றுதுன்னா நம்ம ஆத்மாவுக்கு எப்படி இருக்கும்? அது ஆள் தத்துவமாக மாறும்போது எப்படி இருக்கும்? ஆமென். That's the vex. Sore vex. Sore vex. அந்த வெக்ஸுக்குள்ளே போயிடும். ஸோ கம் டு பியூரிஃபை. ஸோ மிடில் எதை கொண்டு வந்துட்டான்? ஸ்பிரிட், ஆவி சுத்திகரிக்க கொண்டு வந்துட்டான். அதை கொஞ்சம் லேசாக டச் பண்ணுங்களேன். ஆமென். 7ஆம் வசனம். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். 12ஆம் வசனம். ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து. பாத்தீங்களா? ரட்சணியத்தின் சந்தோஷம் எதுல இருக்கு? ஸ்பிரிட். ஸோ அந்த சோல் சரியா ஒரு கிளியர் கட்டுக்குள்ள வந்துட்டா ரட்சணியத்தின் சந்தோஷம். இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி நீதிமாண்ட கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ஆமென். அதான் மெயின், அதான் மெயின். நீ ஆத்துமால கரப்ட் ஆச்சுன்னா அந்த ரட்சிப்பு கம்பீர சத்தத்தில் வராது. நீ பேருக்கு வர்ஷிப் பண்ணுவா, பேருக்கு ஆராதிப்பா, பேருக்கு சபைக்கு வருவ, பேருக்கு துள்ளுவ. நோ ரியாலிட்டி உன்னிடத்திலிருந்து வெளிப்பட முடியாது. ஒரு ரட்சணியத்தின் சந்தோஷம் திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை. ஆமென். உடைய ஆவி என்னை தாங்கட்டும். உடைய ஆவியின் உடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. ஆமென். இந்த பராமரிப்பு, ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. ரகசிய செயல். ஆமென். அந்த வெளிச்சம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அதனால் நான் இருளை கடந்து போனேன். அதனால் நான் என்ன செய்தேன்? இருளை கடந்து போனேன். That's the lightning, brightness. எது? ஸ்பிரிட். மனுஷனுடைய ஆவி தேவன் தந்த தீபம். உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். எஸ், ஓகே, யார் என்ன சொன்னாலும் என்ன, யார் எப்படி சொன்னாலும் என்ன, நான் சரியா இருக்கேன். ஆண்டவரே, ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்கப்பா. உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யுங்கப்பா. உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய். அதை மட்டும் இங்கிலீஷ்ல படிங்க சீக்கிரம். ஆமென். Restore unto me the joy of thy salvation, and uphold me with thy free spirit. Yes, yes, and uphold me. இப்போ ஏசாயா 41:10 கர்த்தர் சொல்றாரு, என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். என் நீதியின் வலது, my righteousness. ஆமென். இந்த நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை என்ன செய்வேன்? கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். உனக்காக கர்த்தருடைய வலது கரத்தினால கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? தாங்குவார். ஆமென். அதுக்கு பிறகுதான் பாதகருக்கும் அது வழிகளை உபதேசிப்பேன். இது எதுல? ஃப்ளஷ் கண்ட்ரோல்ல வந்துடும். ஃப்ளஷ் கண்ட்ரோல்ல வந்துடும். உன்னுடைய ப்ரீச்சிங், உன்னுடைய ஊழியம், உன்னுடைய காஸ்பல், உன்னுடைய வர்ஷிப்,
நீ என்ன சொல்ல வர்ற, என்ன சொல்லணும்னு நினைக்கிற, சபைக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிற, ஆவியானவர் சபைக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவுளுங்கிறத அந்த 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 ஸ்டோரேஜ் உன் உள்ளத்துக்குள்ள இருக்குமானால் அப்பொழுது பாதகருக்கும் அது வழிகளை நான் உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். கரங்களை வைத்து கத்தர்கள் லட்சம். That's the hope. ஆமென். என்னை கர்த்தர் உண்டாக்கினதுக்கு ஒரு ஹோப் இருக்கு, ரட்சிப்புக்கு ஒரு ஹோப் இருக்கு, பரிசுத்தத்துக்கு ஒரு ஹோப் இருக்கு. நான் பாவம் செய்தாலும் நான் தள்ளுண்டு போக மாட்டேன். கர்த்தர் நான் விழுந்து போனாலும் கர்த்தர் என்னை தாங்குகிறார். அவர் தாங்குவார், நீதியின் கரத்தினாலே தாங்குவார். அவருடைய நீதி எனக்கு தருவார். இந்த ஆண்டு இருக்கட்டும், வெட்டி போட வேண்டாம், அடுத்த ஆண்டு கனி கொடுக்கும், நான் கேரண்டி. தட்ஸ் த ரைச்சஸ்னஸ் ஆஃப் ஜீசஸ். வெட்டி போடு, ஏன் நிலத்தை கெடுக்குது, வெட்டி போடு. ரைச்சஸ்னஸ் ஜீசஸ் இருக்கட்டும் ஆண்டவரே. அதான் நீதியின் வலது கரம். கரங்களை வைத்துங்களேன். ஆமாம், நீ கத்தட்ட கேட்கணும், ஆண்டவரே ப்ளீஸ் கிவ் மை ஒன் சான்ஸ், ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடும், இந்த முறை நான் சரியாக இருக்கிறேன். தாவீது அப்படி தான் கேட்டுகிட்டே வந்தான். சரி வாங்க வேகமாக நான் வர்றேன். பாருங்க, தாவீது ராஜா கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதிலும் ஆராதிப்பதிலும் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்வதிலும் இருந்ததை காட்டிலும் அவன் மாம்சத்தினாலே நடத்தப்பட்ட அனுபவங்கள் தான் அநேகங்கள் உண்டு. அதே போல் ஆத்மாவிலையும் அவன் நடத்தப்பட்டதின் நிமித்தமாக நேர்ந்த காரியங்கள் வியாதியும் மரணம்தான். மரணம் என்ன மரணம்? ஸ்பிரிச்சுவல் டெத். லைக் ஆடம். ஆதாமுக்கு கர்த்தர் என்ன சொன்னார்? தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை என்ன செய்யாத, புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவா, புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவா. எசேக்கியேல் 18:4 20 வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். ஃபர்ஸ்ட் டெத் என்ன டெத்? நாட் ஃபிசிக்கல், ஸ்பிரிச்சுவல். இந்த பூமியிலே ஊழியமோ சபையோ ரட்சிப்பிலையோ நீ இருந்தானா முதல் உனக்கு ஒரு டெத் வரும். ஃபஸ்ட்டு டெத் த ஃப்ளஷ், அது வேற. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பழைக்கிற. அதுக்கு பிறகு நீ சில காரியங்களுக்குள்ளே நம்ம போகும் பொழுது நம்ம ஆத்துமா மரித்து போக விடவே கூடாது. அது மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கும் போதே ஆவியினால் உந்தப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டு அதை நீ கதறி வார்த்தை அனுப்போ என்னை சுகமாக்குன்னு கேட்டுறணும். தாவீது அதான் கேட்டான். ஓகே, ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் இருக்கிறது. அதை மாத்திரம் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். அப்போ அப்படியாக நீங்கள் எசேக்கியேல் 18:4 வாசிங்க. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். 20 பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். போதும், பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். இப்போ 1 நாளாகமம் இன்னைக்கு எடுத்துக்கோங்க நமக்கு தியானத்துக்கு. 21 அதிகாரம், 1 Chronicle 21 அதில் 1 வாசிங்க. 1 நாளாகமம் 21. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. பிரைஸ் காட். இதுதான் தாவீதை எதுல ஏவுச்சுன்னா ஆத்மாவில். தாவீதை எதுல ஏவுச்சு? ஆத்மாவில், ஆவில இல்லை. பாவம் செய்யும்போது ஆவில ஏவுச்சு, பாவம் செய்யும்போது ஆவில ஏவுச்சு, ஆவில ஏவன பாவம் செய்யும்போது ஆண்டவர் வார்த்தை வந்து ஆவில ஏவனாரு. ஓகே, ஆத்மா சுத்திகரிப்புக்காக கேட்டான்னு பார்த்தோம். ஓகே, நாத்தான் தீர்க்கதரிசி பேசும்போது நான் உங்களுக்கு சொல்லும் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. எஸ், ஆவி மேலே உயிர்ப்பிக்க முடியாது. கேளு, நீ ஆவியில் நீ விழுந்துட்ட மகனே, சோத்திரம். 10 நிமிஷம் ஆத்மா டெத் ஆகி போச்சு. ஸோ அது மீண்டும் ரெஸ்டோர் பண்ணணும்னா நீ அந்த ப்ராசஸ்க்குள்ளே வான்னு சொல்லி கர்த்தர் கொண்டு வந்தார். ஓகே, வந்துட்டான். இப்போ பாருங்க, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடும்படிக்கு தாவீதை ஏவி விட்டது. ஏவி விட்டதுன்னே இருக்கு. ஏவி விட்டதுக்கு அங்கே என்ன போட்டிருக்கு? provoke David to number Israel. ஆமென். ஏன்னா இஸ்ரேல் வந்து தேவனுடைய அண்டர் கண்ட்ரோலில் இருக்குது. அந்த பாளையம் கர்த்தருடைய கண்ட்ரோலில் இருக்குது. அவங்க விழுந்தாலும் எழுந்தால் அவங்க தான் உத்தரவாதி.
அதுக்கு ஒரு ராஜா வேணும். அது ராஜாவாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். வரேன். அப்போ அடுத்த வசனம் வாசிங்க. அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பெயர்சபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலரை எண்ணி அவர்கள் லக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆமென். கடந்த வாரத்தில் நம்ம ஒரு காரியத்தை பார்த்தோம். அங்கு சவுல் என்ன செய்தான்? 1 சாமுவேல் 14 ஜனங்களை ஒரு காரியத்தை குறித்து பார்த்தோம். ஆனால் யோனாத்தானானு கூட ஒரு நபர் போனதாக பார்த்தோம். அது ஆயுததாரி என்று பார்த்தோம். ஆயுததாரி என்று சொல்லும்போது அதனுடைய ஆவியை குறிக்கிறது, ஆவியானவரை குறிக்கிறது. த கைடன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், த கைடன்ஸ் ஆஃப் விஸ்டம், ட்ரூத், நாலேஜ். நடத்தி கொண்டு போனார், சரியாக கண்கள் தெரிய வைத்தார், சரியாக அந்த யுத்தத்தில் ஜெயம் கொடுத்தார். ஆனால் சவுலை நம்பி போனவங்க எல்லாமே என்ன செய்தாங்க? காட்டில் தேன் கூடு வடிந்து கொண்டிருந்தது, பட் சாப்பிட முடியல, கண்கள் தெளிவாகலை. அமேன். இந்த விஷன், அமேன், அந்த ஐஸ், தேவன் ஆயத்தம் பண்ணினதை கண் காண முடியல, காது கேட்க முடியல, இருதயத்திலையும் தோன்றலை. ஆமென். ஏன்னா தேவன் அதை ஸ்பிரிச்சுவல் ரிவைவல் பண்ணும்போது நீ ஆவிக்குரிய ரிவைவலை தான் நீ எடுத்துக்கணுமே ஒழிய, அல்ல அந்த வார்த்தை வந்து அதுக்கு கீழ்ப்படியணுமே ஒழிய, நான் இதில் தான் நடப்பேன், நீ நடந்தா நீ ஆத்துமாவில் தான் நடக்கிறா, ஆவிக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை. தாவீதுக்கு அதுதான். அது ஏவி விட்டது யாரு? பிசாஸ், சாத்தான் தான் ஏவி விட்டுச்சு. ஏன்னா அந்த மோவாப், சாரி வேதம் சொல்லுகிறது யோவாப். இந்த யோவாப் யாருன்னா கமாண்டர் ஆஃப் டேவிட்ஸ் ஆர்மி. ஆமென். கமாண்டர் ஆஃப் டேவிட்ஸ் ஆர்மி. இவன் எப்போவுமே உண்மையாக இருந்தான்னா இல்லை, சில வேளைகள் அவன் பின்னாடி அவன் மாறுறான் வேற. ஆனால் அந்த சூழ்நிலையில் தாவீதுக்கு சாலமோன் நாட்களெல்லாம் அவன் கொஞ்சம் சில காரியங்கள்லாம் பண்ணுவான், போகட்டும். ஆனால் தாவீதுக்கு அவன் எப்படி இருந்தான்? அந்த நேரத்தில் உண்மையாக இருந்தான். கமாண்டர் நடத்தி கொண்டு போகிறான், படையை நடத்தி கொண்டு போகிறான். அவனுக்கு தெரியும் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எண்ணிக்கை எத்தனை பேர். சோத்திரம். வாசிங்க, அவனுடைய ஸ்டேட்மெண்ட்டை வாசிங்க. அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் நூறத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பான் ஏன்? இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். பாத்தீங்களா? இதான் ஆலோசனை. இதான் என் கூட வர்றீரா, நான் உம்மோடு கூட வருகிறேன். ஆமென். இதான் நம்முடைய ஸ்பிரிட். நம்முடைய ஆவியை துணைக்கு அழைக்கணும். இந்த ஆவியில் நம்ம இதாக இருந்தால், நம்முடைய ஸ்பிரிட்டில் நம்ம சரியாக இருந்தால், இங்கே வந்து அந்த அதுக்கு தான் அந்த யோவாப்பை நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறான்? எதுக்கு எண்ணணும், ஏன் எண்ணணும், ஏன் கவுண்ட் பண்ணணும்? அந்த காரியம் தேவனுடையது. தேவன் தான் அதை வர்த்திக்க செய்வார், தேவன் தான் அதை இது பண்ணும். நீ அதுக்கு ஏன் எண்ணிட்டு இருக்கிற ஆட்கள் என்ற ஏன் தாவீது என்னன்னா 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிங்க. யோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால் யோவாப் புறப்பட்டு இஸ்ரவேல் எங்கும் சுற்றி திரிந்து எருசலேமுக்கு வந்து ஜனத்தை லக்கம் பார்த்து தொகையை தாவீதினிடத்தில் கொடுத்தான். 5ஆம் வசனம். இஸ்ரவேல் எல்லாம் ஜனத்தை லக்கம் பார்த்து தாவீதினிடத்தில் கொடுத்தான். இஸ்ரவேல் எல்லாம் பட்டயம் உருவத்தக்க, அதான் உங்க தாட்ஸ். நாட் பை மைண்ட், நாட் பை பவர், பட் பை தி பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். உண்மைதானா? பலத்தினாலும் அல்ல, பலத்தை மாத்திரம் நம்பி இருந்தான். இஸ்ரேலில் பட்டயம் உருவத்தக்க எத்தனை பேர்? முதல்ல அதை கவுண்ட் பண்ணு. பட்டயம், அவனுடைய கண்களெல்லாம் எங்கே இருக்கு? பட்டயம். பட்டயம். பாவம் செய்யும்போது கூட கர்த்தர் சொல்லுவார், பட்டயம் வீட்டை விட்டு போவாது. பட்டயம் வீட்டை விட்டு போகவே போகாது. நீ ஆலயத்தை கட்டும்போது கூட கர்த்தர் சொல்வார், நீ பட்டயத்தினால நிறைய கரை போட்டுட்டாடா, நீ கட்டக்கூடாதும்பார். ஆமென். ஸோ அந்த தாட்ஸ், அந்த மனம் ஆழ்தத்துவமாக, நீங்கள் ஆழ்தத்துவமாக எதை இமேஜ் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு கேடாக வரும். புரிஞ்சவங்க மாத்திரம் கரங்க. மனதை ஆள் தத்துவத்துக்குள்ளே கொண்டு போய், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கடந்த நாளில் ஒரு சகோதரி ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். வேறு சபை பாருங்க எவ்வளோ அழகாக நடக்கும். சொல்கிறாங்க, பிரைஸ் காட் பாஸ்டர், எங்கள் சர்ச்சில் உள்ள ஒரு ஆள் நல்லா கொஞ்சம் வளர்ந்து வராரு, பார்த்தா அவர் சொல்கிற காரியம்லாம் எனக்கு வித்தியாசமாக இருக்குது பாஸ்டர்.
நான் சொன்னேன், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. ஒரு பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணார். அது வந்து அவங்க சரியில்லை, அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னார். அது உண்மை. அது நிமித்தம் எங்கள் வீட்டில் பயங்கர பிரச்சனை வந்து, கணவர் எல்லாமே பிரச்சனை வந்து, பயங்கர போராட்டம் வந்து, அது அந்த அவர் சொல்லி அந்த காரியத்திலேருந்து மாறி அது நல்லா ஆச்சு. அதுக்கப்புறம் அது எங்கேயோ போக வேண்டியது எப்படியோ போய் அவங்க போயிட்டாங்க. இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. ஆனால் அவர் என்னதுமா சொல்கிறாரு, இப்போவும் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அந்த சிந்தனையும் உங்கள் சிந்தனையும் ஒன்றாக்கலாம். எப்படி நான் செய்யட்டுமா? எப்படி எங்கே போகுது பாருங்க. எஸ், ஆத்துமாவில் மனதை மைண்டை கொண்டு போய் அது கொண்டு போனீங்கன்னா உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும். அறிவில் கொண்டு போயிடும், அப்புறம் எமோஷனில் கொண்டு போயிடும். ஆத்மாவில் 4 பகுதி சொன்னேன்ல, மனம் தான் சொன்னேன், அறிவு தான் சொன்னேன், இன்னொன்று இருக்குது எமோஷன். உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது, உணர்ச்சி வசப்பட்டு நடக்கிறது, உணர்ச்சி வசப்பட்டு செய்கிறது. ஆமென். அடுத்தது என்ன தெரியுமா? சித்தம், வெல். இது கர்த்தர் சொன்னார், இது கர்த்தர் பேசினார், இதான் கர்த்தர் சொன்னார். இத்தனை எங்கே இருக்கு? ஆவியில் கர்த்தர் பேசணும், ஆத்மாவுக்கு கர்த்தர் பேசணும். இயேசுக்கு பேசினார். ஜீசஸ் வாஸ் அண்டர் கிரஷ். எங்கே? த பிளேஸ் ஆஃப் கெத்செமனே. கெத்செமனே மீன்ஸ் என்னது? த பிளேஸ் ஆஃப் கிரஷிங், நொறுக்கப்படுற இடம். நான் ஒன்று சொல்லட்டுமா? கர்த்தர் உன் சப்ஸ்டன்ஸ். சங்கீதம் 139 சொல்கிறார், என் எலும்பை, என் கருவை என் கண்கள் கண்டது. எலும்புகள் உருவேற்படும் நாள் முதல் கொண்டு நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். ஏன்னா ஆவிக்குரிய ஜீவியத்தில் நடந்து வரும்போது தான் அந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிறத கர்த்தர் ஆத்துமாவில் காமிப்பார். ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். ஆத்துமாவில் எப்படி ஜெபிக்கணும், ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி ஜெபிக்கணும். இயேசுக்கு அதுதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் ஸ்தோத்திரம் யோபு, முதல்ல யோபு படிங்க. யோபு 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோபு. அவரோ வென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். அவரோ என்றால் ஒரே மனமாக இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவர் அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். ஆமென். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கும்போது இயேசு ஆமென் தன்னுடைய கெத்செமனே தோட்டத்தில் இருக்கும் பொழுது அங்கே நடக்கிற காரியம் என்ன? ஆமென். சீஷர்கள்ட்ட சொல்கிறார். ஆமென். நல்லா கவனிக்கணும். இந்த ஃபெலோஷிப்பை தேடுறார் இயேசு. ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி ஜெபிக்க ஆசைப்படுறாரு. அந்த பாரத்தை தாங்க முடியல. கர்த்தர் என்ன செய்கிறாரு? கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், ஏன்னா ஐம் அண்டர் ப்ரெஷர், என்னால் தாங்க முடியல. இது வந்து பயங்கரமாக இருக்கும் போல தெரியுது. ஒரு பக்கம் பிசாசு டெம்டேஷன் பயங்கரமாக இருக்கு. ரொம்ப ஸ்தோத்திரம், பிராணனை இரும்பில் மாட்டி வச்சிருக்கு இல்லையா? என் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அடைய வசனம் அவனை புடமிட்டது. அடைய வசனம் எனக்கு வேணும், வார்த்தை எனக்கு வேணும், ஒரு வார்த்தை எனக்கு வேணும். சீஷர்கள் ஜெபிச்சு சொல்லுவாங்க, சீஷர்கள் ஜெபிச்சு அவங்க வாயிலிருந்து வார்த்தை வரும். பார்த்தா கர்த்தர் சீஷர்கள் ரவுண்டை உண்டாக்குனார், ஃபெலோஷிப்பை உண்டாக்குனார். ப்ளீஸ் ப்ரே. ஆமென். ஆனால் சீஷர்கள் என்ன செஞ்சாங்க? தூங்கி ஒளிஞ்சாங்க. கர்த்தர் பார்த்தார். ஓகே, ஸ்பிரிச்சுவல் லைன் அவுட். இப்போ கர்த்தர் தனியாக ஆத்மாவில் இருக்கிறார். இங்கே தான் கர்த்தர் சித்தம். இங்கே கர்த்தர் உபயோகப்படுத்தணும்னு நினச்சா எதையும் உபயோகப்படுத்தலாம். எல்லாம் அவருக்கு ரைட்ஸ், எல்லாம் அவர் கடையில் இருக்குது, அவருடைய கருத்தில் தான் இருக்குது. கர்த்தர் இந்த 4 டிவிஷனில் எதை பிரயோகப்படுத்தினார் தெரியுமா? வில் ஆஃப் காட். ஷோ மீ யுவர் வில். உங்களுடைய சித்தத்தை எனக்கு தெரியப்படுத்தும். என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? ஆமென். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? என்னுடைய சித்தம் அல்ல. தாவீது அப்படி செஞ்சிருக்கணும். தாவீது அப்படி செஞ்சிருக்கணும். ஏவாள் அப்படி செஞ்சிருக்கணும்.
ஆதாம் அப்படி செஞ்சிருக்கணும். ஆமென். அங்கே தான் நான் வரேன். ஸோ இந்த மைண்டு ஆள் தத்துவம் இதுக்கு மாத்திரம் நீ இடம் கொடுத்துட்டீங்கன்னா, இந்த இமேஜினேஷன் பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை கேர்ஃபுல் ஈஸியாக வஞ்சித்துரும். சமயத்தை அது அருமையாக எடுக்கும், அருமையாக எடுக்கும். ஆமென். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து, அது வரைக்கும் அந்த ஆள் தத்துவத்தை உனக்குள்ள உருவாக்கும். நீ இப்படி, நீ இப்படி, நீ யாரு, உனக்கு என்ன மினிஸ்ட்ரி, உனக்கு என்ன இது இருக்கு, உனக்கு என்ன இருக்கு தெரியுமா, உனக்கு எப்படிலாம் இருக்கு தெரியுமா, நீ எப்படிலாம் வர வேண்டிய ஆள் தெரியுமா, நீ இன்னும் இப்படியே இருக்கிற. யோசேப்புக்கு இது கிராஸ் ஆச்சு. எங்க? when he was in dungeon. ஆமென். நான் குற்றஞ்சாட்டப்படாதவன், என் சகோதரர்கள் என்ன அநியாயமாக கொண்டு வந்து சிறையில் போட்டாங்க, நான் ஒரு குற்றமும் அறியேனப்பா, தயவு செய்து நான் உனக்கு சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்கிறேன், வைன் மேக்கர், பிரெட் மேக்கர், ப்ளீஸ் நீ ரிலீஸ் ஆன உடனே டைரக்டாக சொன்னான், நீ செத்துருவ, நீ பழைச்சிருப்ப, நீ மீண்டும் பார்வோனுக்கு எப்படி இருப்ப, வைன் மேக்கராக இருப்ப. அப்போ நீ என்ன செய்ய, என்ன இது தேவ சித்தமா, இது தேவ சித்தமா, தேவ சித்தமா? இந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டிருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? இந்த ஜபத்தை மாத்திரம் கர்த்தர் கேட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? நினச்சிருந்தா, இவன் நினச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? நேராக பார்வன்ட்ட சொல்லியிருப்பான், ஐயா எனக்கு இன்றைக்கி இந்த விடுதலை கிடைச்சதுக்கு காரணமே அங்கே யோசேப்புன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் சொன்னான். அப்படியா, அந்த மாதிரி ஒரு ஆள் தானப்பா நான் தேடிட்டு இருக்கிறேன், எனக்கு டெய்லி சொப்பனம் கலங்க பண்ணுதே, அவனை கூப்பிடுப்பான் முதல்ல. இதான் இன்றைக்கி நடக்குது, இதான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது. சோத்ரம். The will of God is most. கர்த்தர் அவன் இருதயத்தில் இருந்ததை எடுத்து போட்டார். இப்போ நீ போனா ராஜா உன்னை விடுதலை ஆக்கிடுவான், என் தகப்பனேன்னு போவா, நீ அங்கே பெரிய கல்லை தூக்கி போட்டு உன்னை கொன்னே போடுவான். ஏற்கனவே நீ செத்துட்டான்னு சொல்லியிருக்காங்க அங்கே தகப்பன்ட்ட. இப்போ இவன் வந்துட்டா காரியம் மாறுதலாக முடிஞ்சது, இவனை உண்மையிலே க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க கொடுமையின் கருவிகளாக தான் இருந்தாங்க. ஆமென். அவங்கெல்லாம் கொடுமையின் கருவிகள் தான். அதனால தான் பின்னாடி அவன் தகப்பன் சொல்லும்போது சொல்லுவான், கொடுமையின் கருவிடா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆத்மாவே அவங்க ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. கொடுமையின் கருவிகள். ஆமென். அங்கே போய் சின்ன பின்னப்பட்டிருப்பான். கர்த்தர் என்ன செய்தார்? வெயிட், that is the will. ஆமென். கர்த்தர் அந்த சித்தத்துக்காக ஜெபம் பண்ணார். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். உடனே தேவதூதன் வந்து என்ன செய்தான்? அவரை பலப்படுத்தி, strengthen spiritual. கர்த்தர் அனுப்புவார். பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலம் கொடுப்பார். வெயிட், வெயிட் ஃபார் கிரைஸ்ட் ஸ்ட்ரென்த். அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய பலத்துக்காக காத்திரு. ஆமென். கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விடவே மாட்டார். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, க்ளோரி. இப்போ நீங்கள் வேகமாக நான் வருகிறேன். 21ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் தட்ஸ் த சாட்டன்ஸ் ஒர்க். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டான். வேதம் சொல்லுகிறது, இங்கிலீஷில் படிங்க அதை. Satan stood up against Israel. பாத்தீங்களா? Satan stood up against Israel. இங்கிலீஷ்ல தான் நல்லா போட்டிருக்கு. இங்க நமக்கு இங்க தொகை எடுக்கிறதுக்கு ஏவி விட்டான் போட்டிருக்கு. அங்க பக்கா பிளாட்ஃபார்ம் அமைச்சு பிசாசு வேலை செய்யுது. Satan stood up against Israel. stood up னா என்னது? stood up னா என்னது? ஃபர்ஸ்ட் வந்து உன் மைண்ட்ல வந்து நிக்கிறான். சாட்டன் எங்க இருந்துப்பா வர்ற? எல்லா இடத்தையும் சுத்திட்டு வர்றேன். எங்க வந்து நின்னா? தேவ சமூகத்திலே வந்து. நீங்க சில காரியங்கள் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 1 ராஜாக்கள் 22 நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆவி வந்து கர்த்தருக்கு முன்னாடி நிற்கும். நீ எங்க இருந்து வர்றம்பார். அது சொல்லும், நான் போய் எல்லா தீர்க்கதரிசிகளின் வாயிலும் பொய்யின் ஆவியாக இருக்க போறேன். ஆமென். நீ பரலோகத்துக்கு போனால் நிறைய ஆச்சரியங்களை பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் அங்கே அதெல்லாம் இருக்குமா? அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் ஜீசஸ். கரங்களை வைத்து கர்த்தர்கள் எல்லாம் சொல்லுங்க. ஆமென். நான் எல்லார் வாயிலுமே எப்படி இருக்க போகிறேன்?
பொய்யின் ஆவியா இருக்க போற. ஒரு பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு பொய்யின் ஆவி இருக்குன்னா, எல்லா தீர்க்கதரிசிகள் வாயிலையும் போய் பொய்யின் ஆவியா இருக்குன்னா, இன்னைக்கு எவ்வளவா இருக்கும் சொல்லுங்க? இன்னைக்கு எவ்வளவா இருக்கும்? பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசியே, ஆமென், பிள்ளையாம் கைக்கூலிக்காக வேலை செய்கிற தீர்க்கதரிசியே, உன் கண்கள் திறக்கப்படும் போதுதான் உனக்கு இயேசு யாருன்னு தெரியும். அது வரைக்கும் you don't preach Jesus, you don't preach Holy Spirit. ஆமென். உன் கண்கள் திறக்கப்படணும். தாழ விழுந்து சொல்லு, தாழ விழு. கண்கள் திறக்கப்பட்டவன் விளம்பினவதாவது, தாழ விழுந்து சொல்லுகிறதாவது. தூர தேசத்திலிருந்து ஜனங்களை பார்க்கிறேன், என்னிடத்தில் அக்கிரமம் இல்லை. சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். கரங்களை உயர்த்தி கத்தர்களில் சொல்லு. சபிக்கிறதுக்கு யாரையாவது mighty prophet பிள்ளையாம். கர்த்தர் கடைசியில் அவனுக்கு எதுக்கு தெரியுமா ஒப்பு கொடுத்தாரு? பட்டயம். பட்டயம். தாவீது கவுண்ட் பண்ணது என்னது? ஃபர்ஸ்ட் தாவீது விரும்பி கலெக்ட் பண்ணன்னு பார்த்தது என்னது? சென்சஸ் என்னது? ஸ்வாட். பட்டயம். பட்டயம்னா நாட் ஸ்வாட். டிவிஷன், பிரிவினை, ஸ்மாஷிங், வெட்டி தூக்கி வீசிட்டு போறது. ஆமென். ஹல்லேலூயா. Glory. Praise God. மூடனுடைய கையில் இருக்கிற பட்டயம். மூடனுடைய கையில் பட்டயம் கொடுத்தா என்ன செய்வான்? இஷ்டத்துக்கு பார்க்குறவங்களாம் வெட்டுவான். சட் சட் சட். ஆமென். கோலியாத்து கையில் ஒரு பெரிய பட்டயம் இருந்தது. எதுக்கு? இஸ்ரவேலன்ற வா, யார் ஆம்பளையோ வா, யார் இதோ வா. என்ன அர்த்தம் அது? என்ன அர்த்தம் அது? உனக்கு யார் கூட போட்டி? கூப்பிடு. Who is David? கேளு. கர்த்தர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். உனக்கு ஹை விஷன் இருந்ததுன்னா, ஹை அத்தாரிட்டி இருந்ததுன்னா நீ யாரை கேட்டிருப்ப? தாவீது வந்து நிற்கும் போதே தெரியும். பட் தாவீதுக்கு ஒன்றையும் தெரியும், உன் பேக்ரவுண்டை தெரியும், உன் ஸ்பிரிச்சுவலை தெரியும். ஆகவே தான் தாவீது எடுத்து என்ன தெரியுமா? சின்ன கல். சின்ன கல், 5 கூழாங்கல், 5 ஸ்மூத் ஸ்டோன். இந்த ரஃப்லி மேனுக்கு ஸ்மூத் ஸ்டோன். மை ஜீசஸ் இஸ் த ஸ்மூத் காட். கரங்களை வைத்து கர்த்தர் ஹல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா. 5 ஸ்மூத் ஸ்டோன். Amen. That's the wisdom of knowledge. Hallelujah. ஆம் தேவனுடைய பிள்ளை. அப்போ Satan stood up against Israel. It seems from. Amen. ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் மேல் மூண்டது. 10ஆம் வசனத்துல இருந்து படிங்க. இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. பாத்தீங்களா? இன்னொரு முறை அதை இதை செய்வோம். இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. வாசிங்க வாசிங்க சீக்கிரம். 17 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். நான் மகா புத்தீனமாய் செய்தேன் என்றான். இதே மாதிரி ஒரு பாவம் செஞ்சுட்டு தான் முதல்ல போவான். சங்கீதம் 51ல ஈஸியா அவனை வெளியே கொண்டு வருவார். அது எவ்வளவு பெரிய பாவம். ஆண்டவரே சொல்வார் ஒரு நாள் ஒரு இடத்துல, எனக்கு ரொம்ப நல்லவன், பத்சேபாள் இடத்துல செய்த பாவமே அல்லாமல் வேற ஒரு காரியத்தை நான் அவன்கிட்ட பார்க்கல. ஏன் தெரியுமா? அவன் பத்சேபாள் இடத்துல செய்த பாவத்தை பெருசாக நினைச்சாரு. அங்கே ஒரு இன்னசென்ட் பிளட் ஒன்று இருக்கும். உரியா இஸ் த மேன் ஆஃப் காட். நீங்கள் உரியா டாக்டரில் நீங்கள் படிச்சீங்கன்னா கண்ணீர் வடிப்பீங்க. எபிரேயர் 11 விசுவாச வீரர்கள் பட்டியல். இதில் சில பரிசுத்தவான்கள்லாம் வரமாட்டாங்க. உதாரணமாக ஆபிரகாமுக்கு அபிமெலக்
உத்தம இருதயத்தோடு இதை செய்தேன். உத்தம இருதயத்தோடு இதை செய்தேன். அவன் என் மனைவியும் சொன்னானே, என் சகோதரியும் சொன்னானே. மனைவியும் சொல்லலையே, ஆண்டவரே நான் உத்தம இருதயத்தோடு தான் அந்த தப்பை செஞ்சேன். ஆமென். அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ உத்தம இருதயத்தோடு இதை செய்தாய் என்பதை நான் அறிந்திருந்தேன், அதனால் தான் நான் உன்னை பாவம் செய்யாதபடிக்கு தடுத்தேன். எஸ் எஸ். அதே மாதிரி உத்தம இருதயம் உள்ள வந்தான் அந்த உரியா. அதே மாதிரி உத்தம இருதயம் உள்ளவன். தண்டுகள் அங்க இருக்க, நான் மட்டும் எனக்கு என்ன வீடு வேண்டி கிடக்கு, எப்பா நீ லீவில் வந்திருக்க, வீட்டுக்கு போ. தாவீது வேற பிளான்ல வீட்டுக்கு அனுப்புவான், வேற ஒரு ட்ரிக்ல அனுப்புவான். பார்த்தீங்களா? ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன். சமயத்தில் ஆத்மாவில் போகும்போது அவன் மைண்டு என்னென்ன மாதிரி குறுக்கூடலாம் கொண்டு போகும் தெரியுமா? அப்படி யோசிக்க சொல்லும், இப்படி யோசிக்க சொல்லும், அப்படி செய்ய சொல்லும், இப்படி செய்ய சொல்லும். ஆனால் அவன் என்ன செய்வான்? நோ, என் ஆண்டவனுடைய வீட்டில் முற்றத்தில் படுத்துக்கிறேன்யா. எனக்கு அவன் நினைக்கும் போது வேதத்தில் ரொம்ப பிடிக்கும் அவனை. அவன் அங்கேயே படுத்து கிடப்பான். சரிப்பா போனா போய் வீட்டுக்கு போய் பார்த்துட்டாது போ. நான் இப்படியே போகிறேன், எனக்கு என் ஆண்டவன் முக்கியம், என் யுத்தம் முக்கியம். அங்கே போனா இஸ் த ஹார்ம்லெஸ் கை. பின்னாடி இருந்து தான் கவன் எறிகிறவன். அவனை கொண்டு வந்து நீ ஊழியம் செய், நீ அதை நடத்து, நீ இதை நடத்து. டோன்ட் சே. நான் நேற்று கூட சொன்னேன், நெகேமியா புஸ்தகத்தில் நம்ம ஈவினிங்கில் பைபிள் ஸ்டடி இருக்குது, வந்து பாருங்க வாங்க குடும்பமானவங்க. நெகேமியா எருசலேமில் அலங்கத்தை கட்டுவோன்னு சொன்ன உடனே எடுத்த உடனே கட்ட போயிட்டானா? ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப். இயேசுவும் எடுத்த உடனே பிசாசுகளை துரத்துறார், வல்லமையில் நடப்பித்தாரா? மேத்யூ 5ல் இயேசுவின் வாயை திறந்து பிரசங்கித்தார். மேத்யூ 7ல் நம்ம பார்த்தோம், இயேசு என்ன செய்தார்? வாயை மூடி பிரசங்கத்தை முடித்தார். ஜனங்கள் அவருடைய போதகத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டார். மேத்யூ 8 அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி அவரை பணிந்து, ஆமென், அவரை பணிந்து, ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்றார். எவ்வளவு ஒரு குஷ்டரோகிக்கு இருக்கிற ஒரு வில் சித்தம் கூட தாவீதே உனக்கு இல்லாம போச்சே. ஆமென். அவனை ஏன் தெரியுமா ஆண்டவர் விரும்பி சுகமாக்கியிருப்பாரு? எடுத்த உடனே ஆண்டவர்கிட்ட வந்து எதில் பேசினா? ஆத்துமா. உனக்கு சித்தமானா அவன் உள்ளத்தில் என்ன வார்த்தை வருதுன்னு கர்த்தர் தெரியும். அதனால தான் கர்த்தர் முதல்ல உன்னை என்ன சொல்கிறாரு? ப்ரீச், பேசு பேசு, ஃபஸ்ட்டு அதில் சரியாக நில்லு. ஹல்லேலூயா. போகட்டும், நேரம் இல்லை. அப்போ வேதம் சொல்லுவதை போல வாசிங்க அந்த 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் 10ல் இருந்து வேகமா வாசிங்க. மணி விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் மகா புத்தீனமாய் செய்தேன் என்றான். தாவீது காலமே எழுந்திருந்த போது தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சொன்னது, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அவைகளில் பாத்தீங்களா கர்த்தர் எப்படி செக் வச்சாரு? பாத்தீங்களா? மன்னிப்பு கேட்டா, எல்லாம் செஞ்சு கூட கர்த்தர் என்ன செய்ய முடியல. அவனுக்கு நான் 3 காரியம் வைக்கிறேன், அவன்கிட்ட போய் சொல்லு.
என்ன காரியம்? சீக்கிரம் வாசிங்க. அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றான். அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ, இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான். That is the mediator. யாருக்கு? ஒரு நாள் தன்னுடைய பாவத்துக்காக பிரயாத்தம் வரும்போது டைரக்டா கர்த்தர்ட்ட அவனே முறையிட்டான். தேவரீ, உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் பார்த்தீங்களா, ஒரு ஆளை அனுப்பிச்சு அவன்கிட்ட போய் கேளு. சில வேளைகளில் ஏன்னா நம்முடைய ஆத்மா ரொம்ப முக்கியம். இதுதான் அங்கே பரலோகத்துக்கு போகும். இதுதான் 2 இடத்துக்கு போகும். ஒன்று இன் ரைச்சஸ்னஸ் சோல்ஸ், நேராக எங்கே? பரதீஸ். அன்ரைச்சஸ்னஸ் எங்கே? பாட்டம் ஆஃப் பிட். ஆமென். அதுக்குன்னு ஆயத்தமாக்கப்பட்ட இடம். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அங்கே அழுகையும். ஆமென். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளில் தள்ளப்படுவார்கள். ராஜ்யத்தின் புத்திரர் யாரு? ராஜ்யத்தின் புத்திரர் யாரு? ஒரு டெஃபினிஷன் என்னமா போட்டிருக்கு? சர்வெண்ட் ஆஃப் காட்ஸ். உம் நாமத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னோமே, நாமத்தில் அற்புதம் செஞ்சோமே, நாமத்தில் அதை செய்தோமே, இதை செய்தோமே, ஐ நெவர் நோ யூ. ஆமென். அவங்க தான் ராஜ்யத்தின் புத்திரர். அவங்க தான் ராஜ்யத்தின் புத்திரர். புறம்பான இருள். ஆமென். புறம்பான இருள். ஆமென். அவங்க ஆத்மா எங்கே இருக்கும்? ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் புறம்பான. கேர்ஃபுல். இந்த ஆத்மா விலையேற பெற்றது. ஆத்மா விலையேற பெற்றது. சாத்தான் ஏவுறதுக்கு ஒரு நாள் இடம் கொடுக்காத. சாத்தான் ஏவுனா அடுத்தது அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சொன்ன மாதிரி சக்குன்னு வந்து நிற்பான். எஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவன் இருக்கும்போதே யோபு வந்து கேட்டு டெம்ப் பண்ணுறதுக்கு வரானே. யோபு 1 நம்ம பார்க்குறோமே. கர்த்தர் சொல்கிறார், மேலே எல்லாம் கை வை, ஜீவனை மாத்திரம் தப்பது. அந்த ஒரு இதோட நடக்குது. எல்லாத்துக்கும் நடக்குமா? ஓகே. அங்கு யோபு ஒரு பலிகாடாவாக செலுத்தப்பட்டான். பாவனையாக திரும்ப கர்த்தர் பெற்றுக்கொண்டார். உண்மைதானா? அதே மாதிரி நீங்கள் வெல் சாக்ரிஃபைஸில் எல்லோரும் போவோன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஆல்ரெடி சாக்ரிஃபைஸ் ஆயாச்சு. நான் போய் திருப்பி நான் என் பாவத்தை நான் சுமந்து நான் போராடி என் சித்தம், என் இன்டலெக்ட், என் அறிவு, என் உணர்ச்சி, மை எமோஷன்ஸ், நான் என்னுடைய இது நான் நினச்சா ஸ்பிரிச்சுவல் கண்ட்ரோல் பண்ணுவேன், நான் நினச்சா ரிலீஸ் பண்ணுவேன், நினச்சா டங்ஸ் பேசுவேன், நினச்சா டங்ஸ் கண்ட்ரோல் பண்ணுவேன். யூ ஃபெயிலியர். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாளும் அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆகக்கூடாது. அப்போ வேதம் சொல்லுகிறது. ஆமென். யாக்கோபு 1:13 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஏன் அப்படி சொல்லக்கூடாது? பைபிள் சொல்லுது, சோதிக்கப்படுகிற எவனோ நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஃபர்ஸ்ட் மரணம் சோல் டெத். இதுதான் ஏடன்ல நடந்தது. இச்சை கர்ப்பம் தரித்தது, பாவத்தை பிறப்பித்தது. பாவம் பூரணமாகும் போது ஆதாமுடைய ஆயுசு நாட்கள் நம்ம பார்த்தோம்.
ஆதாம் 930 ஓகே 930. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் 1000 வருஷம் ஒரு நாள் போலனா ஒரு நாள் கூட தாவீது யார் நம்ம ஆதாம் ஆண்டுடைய பார்வையில் ஜீவிக்கலை. ஆண்டுடைய பார்வையில் சரி போகட்டும், உலகத்து பார்வையில் 930 வருஷம் போகட்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்களை, 26ஆம் அதிகாரம் 2-4 வசனங்களை வேகமாக வாசிங்க. மோசேகிட்ட கர்த்தர் சொல்றது வேகமா. யூத புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது யூத கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 74,600 பேர். ஆமென். அங்க என்ன கோத்திரத்தை என்ன தொகைட்டான் தாவீது? இஸ்ரேல். இங்க என்ன கோத்திரம்? யூத கோத்திரம். நிறைய ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு, அது நேரம் இல்லை. யூதா முந்தி புறப்படட்டும். யூதானா யாரு? இயேசு. ஆமென். பிரைஸ் காட். சரி, அப்போ இதுக்கு கர்த்தர் அலோவ் பண்றார் மோசேக்கு, இது கவுண்ட் பண்றார். அதே போல் நீங்கள் 26ஆம் அதிகாரம் 2-4 வசனங்களை நேரம் இல்லை, நீங்கள் பாருங்கள். ஆனால் தாவீதுக்கோ தேவன் ஏன் சொல்லலைன்னா, வேதம் சொல்லுகிறது நம்ம மீண்டும் பார்க்கும்போது 1 நாளாகமம் 21:1 சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தொகையிடுகிறது தாவீது என்ன செய்தது? ஏவி விட்டது. 5, 6, 7 வசனங்களை நாம் பார்க்கும்போது பட்டயம் உருவத்தக்கவர் மேல் தான் தாவீது கவனமே இருந்தது. என் பெருமை, என் பராக்கிரமம் நான் காட்டணும், எதிரிகள்லாம் கண்டு கலங்கணும். அப்போ எது கத்தட்ட போய் ஜெபம் பண்ணுற? அப்போ ஏன் கத்தட்ட போய் கத்த சமூகத்தில் போய் இந்த யுத்தத்துக்கு நான் போகலாமா வேண்டாமா? 1 சாமுவேல் 30 பாருங்கள். பட் ஹம்பிள் மேன் தாவீத். ஆமென். எல்லாம் சூறையாடிப்பட்ட போயிடும், சிக்லாக் கொள்ளையடிக்கப்பட்டுரும். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இந்த யுத்தத்திற்கு போகலாமா வேண்டாமா? தேவரை சொல்லும். எவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனான், கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். ஆமென். போகட்டும். அவன் தாவீதுடைய பின் வாழ்க்கையில் ஆமென் த லேட்டர் தாவீது ஆத்துமாவில் தான் அதிகமாக நடத்தப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். அது யோவாப் எவ்வளவோ தடை செய்தாலும் கூட, நீங்கள் 1 நாளாகமம் 21:14 படிங்க. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். ஆமென். ஏன்? சாத்தானுடைய ஏவுதலுக்கு நீ காரணமானனால. சாத்தானுக்கு உன்னுடைய சிந்தனையில் இருக்கிற, உன்னுடைய ஆத்மாவில் இருக்கிற மனம், மைண்ட், ஆழ்தத்துவம், அந்த ஆழ்தத்துவத்தை ஆப்ரேட் பண்ணி உன்னை ஏவும் போது, அந்த ஆழ்தத்துவத்துக்கு இடம் கொடுத்து நீ ஆழ்தத்துவத்தில் நீ போறன்னா, அது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் எதை குறிக்குது? ஃப்ளஷ். ஃப்ளஷ். நம்முடைய ஆழ்தத்துவம் எது? ஃப்ளஷ். புரியுதா? ஆமென். நம்முடைய ஆழ்தத்துவம் எது? ஃப்ளஷ். மாம்ச கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. டக் 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 டக்குன்னு வந்துடும். ஒரு சின்ன காரியம் வந்த உடனே நம்முடைய ரியாலிட்டி வந்துடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்முடைய ரியாலிட்டி எது? அப்போ இந்த மாம்ச கிரியைகள் வர்றதுக்கு காரணம் என்னது? இந்த ஆத்மாவில் இருக்கிற மைண்ட். இதை இது யாரும் ஏவக்கூடாது. யார் ஏவுறாங்கனாலே இது கண்டிப்பாக உன் மனதை, உன் மைண்டை ஏவுறாங்கன்னா அது ஒன்று கர்த்தராக தான் இருக்கணும். கர்த்தராக தான் இருக்கணும். அது நல்லா நீ கவனிக்கணும். அதுக்கு அந்த சித்தம் இருக்குது. சித்தத்துக்கு போ, உடனே அங்கேருந்து உடனே அங்கே போ, அங்கே போய் சித்தத்தை கேளு. அந்த சித்தத்தை கேட்டானா ஆண்டவர் சொல்லிடுவார், ஓகே கோ. வேண்டாம். பிள்ளையாம் கேட்கும்போது என்ன சொன்னார்? டோன்ட் கோ. தேவ சித்தம், டோன்ட் கோ. ஆனால் அந்த சித்தத்தை அவன் மறுதளித்த பிறகு கர்த்தர் ஆவிக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஆவிக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அவன் எல்லாம் ஆத்மாவில் தான் ஃப்ளோ. இன்னொரு பீடம் கட்டுப்பா, இன்னொரு பலிபீடம் கட்டு. நான் இன்னைக்கு நைட்டு வர்றேன், நான் வர்றேன், என் ஊழியம். அப்போ கர்த்தர் அது பார்த்துக்கலாம்பா. அவர் நம்ம ஆண்டவர், நம்ம அவரை இப்படி திருப்பிடலாம். ஆமென். க்ளோரி. சரி, வேதம் சொல்லுவதை போல யோவாபுடைய ஆலோசனை எப்படி இருந்தது? தட்ஸ் த கவுன்சில். ஆலோசனை கர்த்தர்.
ஆலோசனை நமக்கு இருக்கணும், கவுன்சில் இருக்கணும், ஆலோசனை கேட்கணும், ஆலோசனை கேட்கணும். ஆமே. அப்போஸ்தலர் 1 யோவாப் அப்பொழுது யோவா, கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் நூறத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகி என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா? ஆமென். அப்ப ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் என்ன செய்வார்கள்? விழுந்து போவார். நீதிமொழிகள் 11:14 சொல்லுகிறது. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் எப்படி போட்டிருக்கு? சீர்கெட்டு போவார்கள். நீதிமொழிகள் 11:14. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். அப்போ அநேக ஆலோசனைக்காரர் எங்க இருக்கிறாங்க? கரெக்டா நீங்க சொல்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரைஸ். அநேக ஆலோசனைக்காரர் எங்க இருக்கிறாங்க? தேவப்பிள்ளை கிட்ட வந்துட்டீங்க. ஆவியில் எத்தனை பிரிவுன்னு சொன்னேன்? அதுல என்னலாம்? அநேக ஆலோசனை என்னது? ஃபெலோஷிப், ஐக்கியம். டக்குன்னு எங்க போகணும் நீ? மோவாப். சொல்லு மோவாப். அப்படியா? ஓகே, நீ தான் என் ஆர்மியில் கமாண்டர். ஓகே, உன்ன நான் நம்புறேன். ஆமே. ஒரு விசுவாசியை கூட ஊழியக்காரங்க என்ன செய்யணும்? பிரைஸ் காட், ஆலோசனை கேட்கணும். நான்லாம் நிறைய கேட்டிருக்கேன். விசுவாசியாக வைக்கக்கூடாது. அப்படிதானா? சோத்திரம். உண்மை ஆலோசனை, கவுன்சில். இந்த பாருங்க, இன்னைக்கு சாட்சி சொல்ல வந்தான். அப்புறம் தான் நினைச்சேன், மனுஷ கையில் செய்தியே கொடுத்துருக்கலாமோ. நினைச்சேன். சித்தத்துக்காக ஜெபிக்கணும், இனிமேல் ஆலோசனை உண்டாகணும், அது வேற. ஓகே, இன்னைக்கு நல்ல ஒரு காரியங்களை நமக்கு இடத்துல பகிர்ந்து கொண்டான். அவன் சொல்லாதது நிறையா இருக்குது. நான் அப்புறம் சொல்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. இன்றைக்கி தான் மிக்சர் வந்தது. பல வருஷத்துக்கு முன்னாடி மிக்சர் இல்லாமலே நம்ம நடத்தினோம். எப்படி தெரியுமா? என்கிட்ட இருந்த ஒரு VHS ஒரு டெக்கு, அதை கொண்டு வந்து என்னமோ பண்ணிங்க வச்சு சூப்பர் சானிக்கில் ஒரு நல்ல ஒரு மிக்சர் மாதிரி ஆக்கி கொடுத்துட்டான். வீட்டுக்கு வந்தால் அப்படியே பார்த்துட்டு இருந்தான். அங்கிள், இதோ இருக்க மிக்சர். இது என்னப்பா? மிக்சர் இல்லைப்பா, இது JVC. இது என்னது? அந்த பழைய VHS கேசட்லாம் போட்டு பார்ப்போம்ல, அந்த டேப்பு, அந்த பழைய டேப், அதுக்கு என்ன சொல்கிறது? வீடியோ டேப்பு. இப்போ CD இல்லை, CDக்கு முன்னாடி ஒரு டேப்பு. இது கொண்டு வாங்க, நீங்கள் கொண்டு என் கூட சபைக்கு வாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து போட்டு பார்த்தா மிக்சர் தோற்று போச்சு. என்னென்னமோ பண்ணால், என்னமோ செஞ்சான். அப்போ அன்றைக்கி அது வாங்குவதற்கு நமக்கு இது இல்லை. ஆமென். அது எனக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருந்தது. அதுமாதிரி எங்கள் வீட்டில் நல்ல ஒரு ஸ்பீக்கர்ஸ்லாம் உண்டு. அதெல்லாம் தூக்கிட்டு வந்தால் அவங்க வீட்டிலேருந்து ஒரு ஸ்பீக்கர் அவங்க அப்பா செஞ்சது, சொந்தமாக செஞ்சது, அதை கொண்டு வந்து நான் ஒரு நாள் 15 இன்ச் ஸ்பீக்கர் இதை வச்சு நடத்துங்க. அங்கே இட்ஸ் அ கவுன்சில். கரங்களை உயர்த்துக்கலாம். சின்ன உதவி மாதிரி தான் இருக்கும், சின்னதாக அப்படி வர்ற மாதிரி தான் இருக்கும். தாவீதுக்கு அப்படி தான் வந்துச்சு. யோவாப், உன்னை விட எனக்கு நல்லா தெரியும்டா, நீ பேசாமல் இரு, நான் உனக்கு என்ன சொன்னோ அதை மட்டும் செய். சோத்திரம். இத்தனை கேடு வந்திருக்குமா தாவீதுக்கு? ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அப்ப வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாக இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ ஞானமுள்ளவன். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனை கேட்கிறவரிடத்திலோ ஞானம் உண்டு. நீதிமொழிகள் 15:22. ஆலோசனை இல்லாமல் எண்ணங்கள் சித்தியாமற் போம், ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். அநேகர், இதெல்லாம் என்னது?
ஸ்பிரிச்சுவல் 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 ஸ்பிரிட் ஸ்பிரிட் ஸ்பிரிட். மனுஷனுடைய ஆவி தேவன் தந்த தீபமாக இருக்கிறது. உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா, செஞ்சா போய் மாட்டிப்போமா, செஞ்சா கர்த்தருக்கு பிரியமா, கர்த்தருக்கு சித்தமா இல்லையா, எல்லாம் அது செய்யும். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை வாசிங்க. தானியேல் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 27ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். ஆமென். உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம். சோத்திரம். அடுத்த வசனத்தை படிங்க. இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத் நேசாரின் மேல் வந்தது. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னார். இத்தனை காரியங்களை கேட்டு இத்தனை காரியங்களை செஞ்சு என் ராஜ்யத்தின் மேன்மைக்காக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. இந்த வார்த்தையை அவன் சொல்லும் போது என்ன நடந்தது? இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேசாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. மனுஷன் நின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளை போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து நமக்கு சித்தமாய் இருக்கிறவர். மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யம் வருவதாக நீ செபிச்சா, ஆமென், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினாலே உண்டாகிற சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் நீ பேசு, அந்த சந்தோஷத்தில் நீ நட. அடுத்த வசனத்தையும் வாசிங்க. ரோமர் 14:18. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாக இருக்கிறான். தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாக இருக்கிறான். நல்ல ஆத்துமாவினாலே நடத்தப்படுறது குறித்து பார்த்தோம். அடுத்த வாரத்தில் தொடர்ந்து மற்ற காரியங்களை பார்ப்போம். வெகு சீக்கிரத்தில் சரீரத்தின் காரியங்களை குறித்து பார்த்து அதோடு கூட அந்த சப்ஜெக்ட் முடியும். ஜெபம் பண்ணுவோம், உணர்ந்தால் படிடுவோம். ஹல்லேலூயா, we praise you. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. We praise you Lord, praise you Lord, praise you Lord. தெய்வமே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கேட்ட சத்தியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலும் தேவனுடைய மகத்துவத்தின் வல்லமை நான் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவா. ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாவில் நாங்கள் பலன் தந்து, ஆண்டவரே எங்கள் ஆத்துமாவில் தைரியம் தந்து, எங்கள் ஆத்துமாவில் ஒரு பரிசுத்தத்தை தந்து, எங்கள் ஆத்துமாவில் ஒரு வாஞ்சையை தந்து, தேவ சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து, கர்த்தாவே, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாங்கள் நடக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் எங்களுக்கு வேறு பிரித்து இன்றைக்கு நீர் எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தை எபிரேயர் 4:12 சொன்னதை போல தேவனுடைய வார்த்தை வல்லமையும் ஜீவனும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாய் இருதயத்தின் யோசனைகளையும் உருவ குத்துகிறதாயும் ஆவியையும் ஆத்மாவையும் ஊனையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்கதாக என்று சொன்னீர்.
ஆண்டவரே, பிரிக்க வேண்டிய காரியங்களை நாங்கள் பிரித்து எங்கள் ஆத்மாவிலே ஒட்டியிருக்கிற அநேக தூசிகளை, அநேக ஆண்டவரே காரியங்களை, ஆலோசனைகளை, ரகசிய காரியங்களை எல்லாவற்றையும் பிரித்து, தாவீதுக்கு ஏற்பட்ட அந்த ரகசிய ஆலோசனை, சாத்தானுடைய ஏவுதல் ஆண்டவரே சபைகளிலே ஒருவருக்குள்ளும் வராதபடி, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் எந்த சீக்ரெட் கவுன்சில் ஆண்டவரே தோன்றாதபடி கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகளை வேறு பிரித்து வேத வசனத்தின் வெளிச்சம் பிரசித்தம் தந்து வேதைகளாகிய பிள்ளைகளை உணர்வுள்ளதாய் மாற்றட்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உணர்வுள்ள ஆவினாலே நிரப்பி ஆசீர்வாதத்தை அனுப்ப நான் செபிக்கிறேன். எல்லைகளிலே சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட செபிக்கிறேன். Bless them Lord Jesus. Be filled thy power of glory. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல நன்மை உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய வழிநடத்தல் அநானிக ஸ்நேகமும் வந்த தேவப்பிள்ளை மத்தியில் இன்றும் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மற்றும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். சேனையதி மன்னம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனையதி மன்னம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அந்தமக்கு அதை அறிந்தே ஆக மகிழ்வோம், அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. தாய் மறந்தாலும் நான் மறவே, திக்கச்சோராய் விட்டுவிடே. தாய் மறந்தாலும் நான் மறவே, திக்கச்சோராய் விட்டுவிடே. என்றுரைத்த என்னை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாம